10ஆம் தேதி வந்து கரூருக்கு சென்று அங்க இருக்கிற மக்களை சந்திக்க போகிறார். குறிப்பா யாரை சந்திக்க போகிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேலுநாச்சிபுரம் 41 பேர் இந்திய தொலைக்காட்சிகளிலே முதன்முறையாகன்ற மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மகாபலிபுரத்துக்கு வர வைத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் வந்து 1 கிலோ பார்சல் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர்களை அஸ் அ முதலமைச்சர் வேற இவரு போய் பார்த்தா அப்ப வந்து சாட்சிகள் கலைக்கக்கூடும். நீங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இப்போ நீங்க அரசாங்க வேலை கொடுத்தால் அப்போ விட்னஸ் எப்படி நிற்கும்? திமுக வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மொக்க வாங்கி இருக்குன்னா அதுக்கு காரணமே தமிழக அரசு தான். அப்போ இருந்த தமிழக அரசு நீங்க எஃப்ஐஆர்ல விஜய் பேரை சேர்த்து இருந்தால் இன்னைக்கு அது ஒரு பாயிண்டா இருந்திருக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் வாழ்வில் அமைதி இல்லை. ஆக்சுவலா இந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகக்கு போடுறதா இல்ல வந்து முதலமைச்சர் விஜய்க்கு போடுறதா இல்ல நமக்கு நாமளே போட்டுக்கிறதான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சம்பவம் நடந்திருக்கு. அந்த 2 சம்பவத்துல ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு சாதகமான சம்பவம், இன்னொரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிரான சம்பவம். அதாவது எந்த சம்பவம் திமுகக்கு சாதகமான சம்பவமோ அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான சம்பவம். எந்த சம்பவம் விஜய்க்கு சாதகமான சம்பவம்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிரான சம்பவம். இந்த சம்பவங்களை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா பேச போறோம். அதாவது ஒரு மேக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்குங்க, a+b(a²=a²+b²+2ab. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதனாலதான் அதை திருப்பி சொல்லி பார்த்தேன். பட் அதுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி விஜய் சாருக்கான பாசிட்டிவ் நியூஸ்ல இருந்தே போயிடலாம். ஸோ விஜய் சாருக்கான பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன், அதே மாதிரி விஜய் சாருக்கான நெகட்டிவ் நியூஸையும் ஒன்று சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவ் நியூஸா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2 வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல வந்திருக்கு. அதுல ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு, ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. சோ விஜய் சாருக்கு பாசிட்டிவா முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு நெகட்டிவ் ஆனது, விஜய் சாருக்கு நெகட்டிவா முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு பாசிட்டிவ் ஆனது. ஓகேவா? கிளியரா? நீங்க எல்லாருமே கிளியரா? சரி, விஜய் சாருக்கு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், வருகின்ற 10ஆம் தேதி கரூர் செல்ல இருப்பதாக விஜய் அவர்களின் தரப்புல இருந்து, அதாவது தமிழக அரசு தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து லைட்டா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. 10ஆம் தேதி வந்து கரூருக்கு சென்று அங்க இருக்கிற மக்களை சந்திக்க போகிறார். குறிப்பா யாரை சந்திக்க போகிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேலுநாச்சிபுரம் 41 பேர் அந்த அக்டோபர் மாசத்துலயே, அக்டோபரா செப்டம்பராங்க டேட்டு கூட மறந்து போச்சுங்க, அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பரப்புரை செய்த போது கிட்டத்தட்ட 41 பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்தாங்க. அந்த 41 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து சில பினான்சியல் ஹெல்ப் செஞ்சாங்க. அப்புறமா வந்து மகாபலிபுரத்துக்கே கூப்பிட்டு முதல் தடவையாக, அதாவது இந்திய தொலைக்காட்சிகளிலே முதன்முறையாகன்ற மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மகாபலிபுரத்துக்கு வர வைத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் வந்து 1 கிலோ பார்சல் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் வந்து வெளியில வந்துச்சு. இந்த தகவலோடைய என்ன சேர்த்து கூட வருதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சும்மா இருக்க போவதில்லை, கரூர்ல போயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பரப்புரை மாதிரி எதனா செய்வாரு, இல்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பாரு. அப்போ வந்து திமுகக்கு எதிராக அவர் பேசக்கூடும். ஏன்னா அங்க போயிட்டு யாருமே இப்போ எங்க விஜய் அவரே போறாருன்னா, அம்மா எல்லா பழியும் என் மேலதாம்மா காரணம், நான் தாம்மா எல்லாத்துக்கும் காரணம், என்ன மன்னிச்சிருங்க நான் சொல்ல போறாரு. ஸோ ஆப்வியஸ்லி எப்பவுமே அதை அவங்க சொல்ல போறது கிடையாது. ஸோ திமுக என்ன ஃபீல் பண்ணுறதுனா, இவங்க வேணும்ட்டே போயிட்டு நம்ம மேல போய் பிரச்சனை. ஏன்னா
ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா பொய் பிரச்சாரத்துல தான் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அப்பயே கரூர் சம்பவமே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். திமுக குண்டாஸ் உள்ள புகுந்து விட்டார்கள், உள்ள புகுந்துட்டு கழுத்தை நெருக்கினார்கள், மயக்க மருந்து அடித்தார்கள், மிளகாய் பொடி தூவினார்கள், அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொய் பரப்புரை அப்படி அவதூறா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஏங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏங்க எங்கெங்க செத்து இருந்த பாடியோ தூக்கிட்டு வந்து மாச்சுரியில போட்டு இந்த கணக்கை காட்டிட்டாங்க. அதுவும் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இருக்காரு பாருங்க மதியழகன், அவங்க ஒய்ஃப், ஐயோ பரவாயில்ல, அவங்க அந்த டைம்ல பேசுறது தன் கணவனை காப்பாற்ற வேண்டும், தன் கணவன் மேல பழி விழுந்துடக்கூடாது. ஏன்னா அந்த 41 பேர் இறந்ததற்கு கைது செய்யப்பட்ட ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள். சோ அவரு ஜெயிலுக்கு போனா ஒரு ஃபீலிங்ல மேபி அவங்க ஒய்ஃப் பேசிருக்கலாம். பட் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான அவதூறு வந்து பண்ணாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல பாதி பேர் ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மூச்சு விட்டுட்டு தான் இருந்தாங்க, ஆம்புலன்ஸ்ல ஏதோ நடந்திருக்கு, கீழே இறங்கும் போது அவங்க எல்லாம் டெட் பாடியா வந்துட்டாங்க. சோ நானே போயிருந்தா கூட பொழைச்சு வந்திருப்பேனான்னு தெரியாது, என்னையும் டெட் பாடி ஆக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டு த கோர் அவதூறா பரப்புனாங்க. சோ அதையே இவங்க அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் எதுவும் கிடையாது, வெறும் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல தான் பேசுவாரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல அவ்வளவு அவதூறு பரப்புனாங்களே, இப்ப ஆட்சி அதிகாரம் உட்பட எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. அப்போ இந்த அவதூறு வந்து ஜாஸ்தியா பேசுவாங்க அப்படின்றத வந்து திமுக உணர்ந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஜெக்ஷன் மாதிரி போறாங்க, ஒரு இன்டர் ரிலீஃப்க்கு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கரூருக்கு வந்து முதலமைச்சர் போவதை தடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எடுத்து போறாங்க. என்ன பாயிண்ட்ஸோட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவதூறு பேசுவாங்க. இன்னொன்னு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர்களை அஸ் அ முதலமைச்சர் வேற இவரு போய் பார்த்தா அப்ப வந்து சாட்சிகள் கலைக்கக்கூடும், டேம்பரிங் த விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த சார்ஜ் ஷீட்ல அவங்க நிறைய விட்னஸஸ் சேர்த்திருப்பாங்க. அந்த விட்னஸ் எல்லாம் யாரா இருப்பாங்க, குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த ஏரியா பகுதியில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்க, பிளஸ் இந்த 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்க, இவங்க கூட இருந்திருப்பாங்களா, அவங்க ரிலேஷன்ஸ் யாருன்னா, இப்போ அண்ணன் இருந்திருந்தா தம்பி கூட இருந்திருப்பான், அம்மா இருந்திருந்தா பையன் கூட இருந்திருப்பான். சோ இவங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா விட்னஸா சேர்த்திருப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள் இவங்களை போய் சந்திச்சு ஒரு ஆறுதல் கூறியோ இல்லை என்றால் ஏதாவது நிதி உதவி ஆல்ரெடி அவங்க கட்சி சார்பா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ அரசாங்கமா அவங்க இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசும், அதாவது திமுக தலைமையிலான தமிழக அரசும் நிதி உதவியை கொடுத்துச்சு, விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அவர் சார்பாகவும் நிதி உதவியும் கொடுத்தாரு. சோ இப்போ அரசு சார்பாக ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்க இந்த விட்னஸ் எல்லாம் டேம்பர் பண்ணுவாங்க, மறைமுகமாக கலைக்க கூடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலீஃபை கேட்கறாங்க. அதனால நீங்க வந்து தடை செய்யணும் அப்படின்றாங்க. குறிப்பா அவங்க இன்னொரு பாயிண்ட்டையும் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. என்ன பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணிருக்காங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்த வாட்டி வந்து கரூர் மக்களை சந்திக்கும் போது எங்களுக்கு அவர் வந்து அந்த 41 மக்களுக்கும் அரசாங்க வேலை தரப்போவதாக தகவல் வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அரசல் புரசலா உங்களுக்கு அப்படி நியூஸ் வரும்ல, அந்த நியூஸை வச்சு திமுக வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இப்போ நீங்க அரசாங்க வேலை கொடுத்தால் அப்போ விட்னஸ் எப்படி நிற்கும்? இதே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்ல, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுன்னா எஸ் நீங்க போயிட்டு அவங்களுக்கு நிதி உதவியும் செய்யலாம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசு வேலை கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க, இந்த ஸ்டேஜ்ல அஸ் அ முதலமைச்சர் இவர் போயிட்டு அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தால் என்ன ஆகும்? அரசாங்க வேலை கொடுக்க போறாங்கன்றது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. பட் இவங்க செவி வழியா வந்து பாத்தீங்கன்னா அரசல் புரசலா கேள்விப்பட்டிருப்பார்கள், இது மாதிரி அரசாங்க வேலை தரப்போறதா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டனால இவங்க அந்த ரிலீஃப் கேட்கறாங்க. சோ அரசாங்க வேலையை கொடுத்துட்டா இந்த விட்னஸ் எல்லாம் டேம்பர் ஆகிடும், அதனால இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்துல. அந்த மனு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு நீதிபதி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கோங்க, இதுல எல்லாம் எங்களால தலையிட முடியாது அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கேள்வி வந்து டிஎம்கே பார்த்தே வச்சிருக்காங்க. நீங்க எப்படி எங்களை எப்படி ஒரு முதலமைச்சர் என்ன பேசணும் என்ன பண்ணணும்ன்றத நாங்க முடிவு பண்ணணும் நீங்க எப்படி நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னொன்னு அவங்க கேட்டது ஒரு வேலிட் பாயிண்ட். எங்க அஸ் அ லாயர் நான் பேசுறேன், ஒரு பெரிய லாயர்லாம் கிடையாது, நான் ஒரு குட்டியுண்டு லாயர் தான். நமக்கும் வந்து அந்த சென்ஸ் தோணல. ஏங்க விஜய போய் நீங்க பார்க்க கூடாது, விஜய் போயிட்டு எந்த நலத்திட்ட உதவியும் செய்யக்கூடாது, அவர் அரசாங்க பணியே கொடுத்தாலும் என்ன தவறு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஏன் கேட்டிருக்காங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏங்க விஜய் பேரே எஃப்ஐஆர்ல இல்லைங்க. ஆப்வியஸாங்க, நீங்க திங்க் பண்ணுங்களேன், ஒருத்தர் வந்து போகக்கூடாது, ஒருத்தர் வந்து இந்த நலத்திட்ட உதவியை தரக்கூடாது, ஒருத்தர் வந்து அதை பத்தி பேசக்கூடாதுன்னா அவர் ஏன் பேசக்கூடாது? அது தட் இஸ் பேச்சுரிமை தானே, அந்த மாதிரி தானே நீதிமன்றம் கருதும்.
அவர் பேரை நம்ம எஃப்ஐஆர்ல சேர்க்கல. சோ இது யார் தப்பு? நம்பர் 1 நீங்க சுத்தி கித்தி எங்க வருதுன்னா, விஜய் அவர்களின் பேரை வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்காது யார் தப்பு? திமுக அரசோட தப்பு தானே. எங்கேயோ நடந்த புஷ்பா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு தூக்கி ஒரு நாள் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு. அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனா, அப்ப வந்து நான் எவ்வளவு வேணாலும் செட்டில் பண்றேங்கன்னாரு. பட் இருந்தாலும் உன்னால ஒரு உயிரோ 2 உயிரோ போயிருக்கு, நீ ஜெயிலுக்கு போயிட்டு தாண்டா வரணும், களி தின்னுட்டு தாண்டா வரணும்னு பாத்தீங்கன்னா தூக்கி ஜெயில போட்டாங்க. எத்தனை பேருக்கு? 1 பேருக்கோ 2 பேருக்கோ. பட் இங்க 41 பேர் இறந்து போனாங்க. 41 இறந்து போனதுக்கு எல்லாருமே பெரும்பாலும் மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களின் தாமதம் தான் மெயின் காரணம். இன்னொன்னு வந்து அவரு இத்தனை மணிக்கு வரேன்ட்டு அத்தனை மணிக்கு வந்துட்டாரு. பிளஸ் அங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் சரியில்லை, சரியான குடி தண்ணீர் இல்ல, வாஷ்ரூம் போறதுக்கு இடம் கிடையாது. பொதுவா எப்படி சொல்லணும்னா, ஜென்ஸு கூட பிரச்சனை இருக்காதுங்க. இந்த யூரின் பாஸ் பண்ணோம்னா ஜென்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. எங்கன்னா போவாங்க, ஒதுக்குப்புறமா மரம் கீரம் இல்ல காம்பவுண்ட் சோறு கிம்பவுண்ட் சோறு எங்கன்னா இருந்தா போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க. லேடிஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சோ காமனா வந்து இவங்க ரெஸ்ட் ரூம்ஸ் கூட சரியா அரேஞ்ச் பண்ணல, பிளஸ் ஸ்நாக்ஸ் எதுவும் தரல, பிளஸ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை, பிளஸ் அதுக்கு மேலும் பெரிய பிரச்சனை என்னன்னா விஜய் லேட்டா வந்ததுதான் காரணம். நாங்க அப்போ நீங்க தமிழக அரசு வந்து இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மொக்க வாங்கி இருக்குன்னா அதுக்கு காரணமே தமிழக அரசு தான். அப்போ இருந்த தமிழக அரசு. நீங்க எஃப்ஐஆர்ல விஜய் பேரை சேர்த்திருந்தால் இன்னைக்கு அது ஒரு பாயிண்டா இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க போய் வாதாடி இருக்கலாம். விஜய் அவர்களின் பேர் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல இருக்கு. எஃப்ஐஆர்ல இருக்கிற ஒரு மனுஷன், அதாவது எஃப்ஐஆர்ல இருந்தாலே அக்யூஸ்ட் மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் வந்து இன்னைக்கு நீங்க கரூருக்கு போயிட்டு அவர் கையால அரசாங்க வேலையோ அவர் கையால நிதி உதவியோ எதுனா வழங்குனா எப்படிங்க இந்த கேஸ் நிக்கும்? எப்படிங்க சிபிஐ வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கும்னு நம்ம கேட்டிருக்கலாம். எப்போ கேட்டிருக்கலாம்னா எஃப்ஐஆர்ல பேர் இருந்திருந்தா. நீதிமன்றமே சொல்றது அவர் பேரு எஃப்ஐஆர்லயே இல்ல, விஜய் பேரே எஃப்ஐஆர்ல இல்ல. அப்புறமா நாங்க எப்படி விஜய வந்து இங்க போக கூடாது, இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு நாங்க எப்படி கட்டளையிட முடியும்? அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல தலையிடுற மாதிரி வந்துராதா? அது அவருடைய உரிமை, அவருடைய ரைட்டு. சோ இப்போ இன்னைக்கு ஆக்சுவலா நடந்த விவாதத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு அரசாங்க வேலையே கொடுத்தாலும் அதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இன்னைக்கு தூக்கிட்டு வந்து நிறுத்திருச்சு. இதுக்கு எல்லாருமே வந்து பொதுவா எல்லாருமே சொல்லுறது என்னன்னா, இப்ப எல்லாருமே சொல்றாங்க, ஏங்க நீங்க விஜயை எஃப்ஐஆர்ல சேர்க்கல, ஏங்க நீங்க விஜயை கைது செய்யல? அப்போ ஒரு கைது தான் செஞ்சாங்கன்னா, நீங்க அதுவும் மாவட்ட செயலர் மட்டும் பிடிச்சாங்க. புசியானந்த கைது செய்யல, சிடிஆர் நிர்மல்குமாரை கைது செய்யல, ஆதவ அர்ஜுனா அப்போ பேசாத பேச்சு இல்லைங்க, யாருமே கைது செய்யல. சோ அதன் விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வந்து பதில் உரைகள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா போய் சேர்ந்துருச்சு. விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ்னும் போது அது திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். உங்களுக்கு காலைல ஏஞ்ச உடனே சரி உச்ச நீதிமன்றத்துல எப்படின்னா தடை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து புட்டுக்கிட்டு போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சோ கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் செல்வதில் எந்த தடையும் இல்லை. சோ 10ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு இனிலேருந்தே வந்து எதனா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் திமுக சட்ட அறிவு உள்ளவர்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிச்சு செதற விடுறவங்க. சோ மேபி வேற எதனா செக்ஷன்ஸை பார்க்கலாம், வேற எதனா பாயிண்ட்ஸை வச்சு திருப்பி அவங்க மனு போடலாம். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு தடை இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜட்மெண்டால விஜய் அவர்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ். அது என்னன்னா, ஒரு 41 பேருக்கு நம்ம அரசாங்க வேலை கொடுக்கலாம்டா, எல்லாரும் கல்வி தகுதியும் வாங்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீ அரசாங்க வேலையும் போட்டு குடு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆச்சு அரசல் புரசலா வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து நீதிமன்றமே இதுக்கு ஒரு தடை போடாது போல அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவங்க வந்துட்டு இருப்பாங்க. இதே நான் ஏன் திருப்பியும் எஃப்ஐஆருக்கு போறேன்னா, அவரோட பேர் எஃப்ஐஆர்ல இருந்தா இன்னைக்கு வாதாடின அட்வொகேட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா A1 இருக்காரு, அவர் வந்து A2 இருக்காரு, அவர் எப்படிங்க போயிட்டு இந்த நலத்திட்ட உதவி எல்லாம் கொடுக்கலாம், அவர் கையால யார் மேல குற்றம் சாட்டி இருக்குமோ அவர் கையாலேயே போயிட்டு நலத்திட்ட உதவிகள் வாங்கினா விட்னஸ் எல்லாம் டேம்பர் ஆகுங்க. ஏன்னா பேசிக்கா இந்த கோர்ட் சின்ன நாலேஜா சொல்றேன் நானு. பேசிக்காவே இப்போ பெயில்ல விடுவாங்க பாத்தீங்களா, இப்போ ஒருத்தனை வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றாங்க, அப்புறமா பெயில்ல விடுறாங்கன்னா கூட பெயிலே சில கண்டிஷன்ஸை போடுவாங்க.
சில கண்டிஷன்ஸ் என்னன்னா, நீ விட்னஸை வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா சாட்சிகள் அப்புறமா கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ வந்து எந்த விட்னஸையும் டேம்பர் பண்ணக்கூடாது. நீ வந்து இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இது தரேன் அது தரேன்னு நீங்க எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெயில்ல கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இதுல எதுனா ஒண்ணு அவர் பண்ணிட்டா பெயிலே கேன்சல் பண்ணி திருப்பி ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நார்மலான ஒரு எஃப்ஐஆருக்கு நடக்கிற விஷயங்களே இதுதான். விஜய் அவரோட பேர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வக்கீலுக்கு ஈஸியா ஆகியிருக்கும். பட் வக்கீல்ஸ் வந்து அந்த பேர் இல்லாதனால இன்னைக்கு அவங்களால எதுவும் பேச முடியல. சரி என்ன செய்யுதுன்றது மாதிரி வாபஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு குட் நியூஸ், விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி கிளம்ப போறார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்களுக்கு குட் நியூஸ், அது வந்து திமுகவுக்கு பேட் நியூஸ், அதை பார்த்துனோம். இப்ப ரெண்டாவது வந்து திமுகவுக்கு குட் நியூஸ், விஜய் அவர்களுக்கு பேட் நியூஸ். அது என்ன நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் அந்த வழக்கம் வருது. அதோ உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, இன்னைக்கு இந்த வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வருது. இந்த வழக்கு என்னன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். தேர்தல் நேரத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணணும்னா அந்த அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணணும். அந்த அஃபிடவிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஆபீசர்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுவாங்க. கோத்ரூ பண்ணி ஸ்க்ரூட்டினி பண்ணி ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டினில ரிஜெக்ட் பண்ணாம ஓகேன்னு ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. பட் லேட்டர் ஆன் அதுல எதனா பிரச்சனை இருக்குன்னு கருதுனாலோ இல்ல நாங்க அப்பவே அப்பீல் செஞ்சோம் பட் இவங்க வந்து அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கலன்ட்டு நீங்க கோர்ட்டுக்கு போனாலோ கோர்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு கன்சிடர் இட். கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவியே டிஸ்குவாலிஃபை பண்ற அளவுக்கான அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்ல இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பாவு சார் வந்து 2016 இருந்து 21 40 ஓட்டுலயோ என்னமோ தோத்துருப்பாரு. அதிமுகவை சார்ந்த இன்பதுரை கிட்ட ஒரு வழக்கறிஞர் இருக்காரு பாருங்க அதிமுகல, அவர்கிட்ட 40 ஓட்டுலயோ என்னமோ தோத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வழக்க 2016 அப்பாவு போட்டாரு, இமிடியேட்டா போட்டாரு. அதுக்கான ஜட்மெண்ட்டே இப்பதான் வந்துச்சு. நீங்க வந்து அவருடைய வெற்றி செல்லாது, இன்பதுரைன்ற பேரு எங்கெங்க இருக்கோ கெசட்ல அந்த 16 to 21 எங்கெங்க இருக்கோ அதை எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அப்பாவு அவர்கள் தான் சட்டப்படி வெற்றியாளர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் சட்ட போராட்டத்துக்கு பிறகு அப்பாவு அவர்கள் பெற்றார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் அபிடவிட் தாக்கல் செஞ்சதுல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு. நாங்களாம் அதை அப்பயே முறையிட்டோம் பட் அவங்க கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ கோர்ட் ஹஸ் டு டேக் திஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. யார் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர்ல வந்து விஜய் அவர்கள் போட்டிட்டார், அப்புறமா திருச்சி கிழக்குலயும் போட்டிட்டார். பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அப்புறமா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் அப்படின்றவரும் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. திருச்சி கிழக்குல வந்து திமுகவின் வேட்பாளர் இனிகோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. என்ன மனு தாக்கல், அது என்னதான் மனு தாக்கல், என்ன பாயிண்ட்ஸ் அவுட் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம எலெக்ஷன் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை பத்தி பேசியிருந்தோம். இவருடைய அஃபிடவிட்ல குளறுபடிகள் நிறைய இருக்கு. அதாவது இவருடைய சொத்துக்கள் விவரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல தான் 2 எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்றாரு. அப்போ வந்து அஃபிடவிட்ன்றது இங்கேயும் ஒன்னாதான் இருக்கணும். அதாவது பெரம்பூர்ல தாக்கல் பண்ணுறதும் ஒன்னாதான் இருக்கணும், திருச்சி ஈஸ்ட்ல தாக்கல் பண்ணுறதும் ஒன்னாதான் இருக்கணும். ஏன்னா இவர் ஒண்டி தான் தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி நின்னாரு இந்த 2026. ஸோ பட் இவர் என்னன்னா இந்த அஃபிடவிட்ல ஒன்னு இருக்கு, இங்க தாக்கல் பண்ண அஃபிடவிட்ல ஒன்னு இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்சஸ் எடுத்துட்டு வந்து தான் பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. அதாவது சொத்து விவரத்துல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு, சரியா தாக்கல் செய்யல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழக்கு விவரங்கள் வந்து தப்பா இருக்கு. வழக்கு விவரங்கள்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போடணும். அவங்க சட்டப்படியே வந்து தெளிவா போடணும். தெளிவானா இன்க்ளூடிங் ஆல் த செக்ஷன்ஸ் தெளிவா போடணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. வழக்கு விவரமே தப்பா இருக்கு, இங்க ஒரு வழக்குன்னு இருக்கு அங்க 2 வழக்கு இருக்கு. ஸோ வந்து இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி அஃபிடவிட்ல கோளாறு இருக்கு, சொத்து விவரம் தப்பா இருக்கு, வழக்கு விவரம் தப்பா இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இல்ல இவரை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வந்துச்சு. அந்த வழக்கை எடுத்த நீதிமன்றம் டிஎம்கேக்கு பாசிட்டிவா, அதாவது விஜய்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எஸ் நாங்க இதை எடுத்துக்கிறோம், விஜய் அவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் சர்வ் பண்ண போறாங்க. விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஏங்க நீங்க நினைக்கலாம் ஏவா என்னப்பா அப்பாவு சாருக்கே வந்து பாத்தீங்கன்னா 2016 போட்ட வழக்கு இப்பதான் என்னது 2026 தான் அதுக்கே ஜட்மெண்ட் வந்துச்சு, அதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவருக்கு வந்து இது வந்தா என்ன வரலன்னா என்ன, இது ஒரு 10 வருஷம் இழுக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நம்ம வந்து ஜுடிஷியரி ப்ராசஸ்ல வந்து போயிட்டு கடகடன் பண்ணுங்க, ஃபாஸ்டா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜரை தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. பட் இருந்தாலும்
இல்லைங்க அதெல்லாம் மனுவெல்லாம் ஏற்க முடியாதுங்க, இதுல என்னங்க தப்பா இருக்கு, ஒன்னும் அப்படிலாம் கிடையாதுங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணாம அலோவ் பண்ணி எதிர்த்தரப்பு வந்து நீங்க நோட்டீஸ் தரோம், நீங்க வந்து ரிப்ளை கொடுங்கன்னு கேட்டுருங்க. ஸோ விஜய் சரி இப்ப அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ஏன் இந்த தவறு நடந்துச்சு, தெரிஞ்சு நடந்துச்சா, தெரியாம நடந்துச்சா, என்ன மாதிரி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்றதுக்கு ரிப்ளை தரணும். இப்ப இதுல வேற ரெண்டு, பெரம்பூருக்கும் ரிப்ளை தரணும், திருச்சி கிழக்குலயும் ரிப்ளை தரணும். இப்போ பெரம்பூர்ல போட்டாங்க பாருங்க, நம்ம ஆர்டி சேகரும் இந்த தினேஷ் அவர்கள்னு போட்டாங்க பாருங்க, இவங்களுடைய மனுவை ஏத்துக்கிட்டாங்க, ஏத்து விஜய் சாரை வந்து ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் திருச்சி கிழக்குல வந்து கொஞ்சம் ஃபைலிங்ல வந்து இவங்களே தப்பு பண்ணிட்டாங்க போல. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நீங்க திருப்பி கொடுங்க, நாங்க ரிப்ளை தர சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ காரசாரமா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு விஜய் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தனால அந்த சைடு அவங்க என்ஜாய்மெண்ட் மோட்ல இருப்பாங்க. இந்த சைடு இது சின்ன விஷயம் தான், ஒன்றும் நாளைக்கே விஜய் அவர்கள் கிட்ட இருந்து ரிப்ளை வாங்கிட்டு நாளைக்கே இல்லைங்க உங்களை டிஸ்குவாலிஃபை பண்றோம், டெர்மினேட் பண்றோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒன்னு இந்த சைட் பாசிட்டிவ், ஒன்னு அந்த சைட் பாசிட்டிவ். ஸோ ரெண்டு பேருமே வந்து இப்போ ஈக்குவல் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கரூர் சம்பவம் தான் பெரிய விஷயம் ஆக்சுவலா. இப்போ அவர் போயிட்டு அரசு வேலை கிளைகள் நீ எதனா கொடுத்தால் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு ஹெல்ப் கிடைக்குது, அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. நாளைக்கு இவங்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்திலயோ எங்கன்னா ஏறி இல்ல கீழே லோவர் கோர்ட்ல தான் கேஸ் நடக்கும், அங்க ஏறி விஜய் அவர்களுக்கோ இல்ல அவங்க கட்சி ஆட்களுக்கு எதிராகவோ ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதை மனசுல வச்சுக்கிதான் திமுக போனாங்க. பட் அது வந்து குளறுபடி ஆயிட்டு இருக்கு. ஏங்க என்ன பிரச்சனைனா இவங்க சாதாரண அவதூறுலாம் பரப்ப மாட்டாங்க, பெரிய அவதூறா பரப்புவாங்க. ஏங்க இன்னுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அந்த பேட்டி கூட பார்த்தேன். அதுல என்ன சொல்றாருன்னா, எங்க முதலமைச்சரை இன்னுமே தடுக்கிறாங்க. ஏங்க யாருங்க தடுத்தா? போயிட்டு கரூருக்கு நீங்க எப்போ வேணாலும் போலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. நீங்க திமுக கிட்ட சொல்லிட்டு போனோனோ இல்ல அதிமுக கிட்ட சொல்லிட்டு போனோனோ இல்ல மக்கள் கிட்ட யாருக்கிட்டனா சொல்லிட்டு போனோன்றதே கிடையாது. நீங்க முதலமைச்சர், இப்போ போலீஸ் பவரே உங்ககிட்ட இருக்கு. நீங்க நினைச்சா அடுத்த செகண்டே கூட கரூருக்கு போலாம். இப்ப திமுக கேட்டது என்ன? ஏங்க இவரு அவதூறா பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு தான் கேட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆதவ அர்ஜுனாலாம் எப்படி பேசினாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரூர்ல வந்து எங்க மக்களை நீங்க சாவச்சதே நீங்க தான் அப்படின்ற மாதிரி டோன்ல அவர் எடுத்துன்னு போறாரு. அதுக்கு எதிராக அவங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணாங்க திமுக. சோ எல்லா அமைச்சர்களும் குறிப்பாக இந்த விஷயத்துல, அதாவது இந்த கரூர் விஷயத்துல யார் மேல பழிய போடுறாங்கன்னா மொத்தமா திமுக மேலதான் பழிய போடுறாங்க. சோ அதை எதிர்த்து கேட்கணும்னு இவங்க கேட்கறாங்களே தவிர்த்து வேறபடி இல்ல. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் உட்காந்துட்டு பேசும்போது சொல்றாரு, கரூருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை போவே விடல, இப்பவே போக விட மாட்டாங்க, நாங்க ரூலிங் பார்ட்டி இல்லாத அப்ப எங்களை எப்படி போக விட்டுருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. அதாவது அவங்க அப்பெல்லாம் கதை சுத்தாங்க பாருங்க, நாங்க வந்து அந்த மக்களை போய் பாக்குறதுக்காக சில மண்டபங்கள்லாம் புக் பண்ணோம், ஆனா அந்த மண்டபங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஓனர்ஸை மிரட்டி எங்களுக்கு பெர்மிஷன் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் திருப்பி ஓட்டுறாங்க. ஏங்க நம்ம அப்பயே கேட்டிருந்தோம், சரிங்க எந்த மண்டபத்தை நீங்க கேட்டீங்க, எந்த மண்டபம் உங்களுக்கு பெர்மிஷன் தரல சொல்லுங்க, நாங்களே வாங்கி தரோம், நாங்களே அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இவங்க பெர்மிஷனும் கேட்கல, ஒன்னும் கேட்கல, எல்லாத்துக்கும் தூக்கி திமுக மேல பழி. அதாவது அவர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, விஜய் அவர்களின் இல்லத்தை வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நோட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. எங்க இவரு திடீர்னு கிளம்பி, ஏன்னா அனிதா இறந்தப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும், அப்புறமா இந்த கள்ளக்குறிச்சி இறந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் வார்டு விஜய் பாட்டுன்னு சைலண்டா போயிட்டு வந்துட்டாரு பாருங்க. அது மாதிரி எங்க போயிட்டு போறாருன்னு 24 ஹவர் நோட்டம். நீங்க போயிருக்கலாமே. ஏங்க மிஞ்சி போனாலும் என்ன பண்ண போறாங்க போலீஸ்? ஏங்க நான் கேக்குறேங்க, இப்போ கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க போனா மிஞ்சி போனா என்ன போலீஸ் பண்ணிருக்கோம்? அப்ப என்ன பண்ணிருக்கோம்? தடுத்து நிறுத்த பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். மேக்சிமம் சார் சேஃப்டி இஷ்யூஸ், அதனால உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை சார், நாங்க தடுத்து நிறுத்தோம். ஏன்னா அதையும் மீறி போகிற உரிமை உங்களுக்கு இருக்கு. மீறி போனா என்னங்க, மிஞ்சி போனா எதனா எஃப்ஐஆர் போடுவாங்களா? ஏங்க நீங்க சிஎம்ங்க, இதுக்கெல்லாமா? இப்போ சிஎம் ஆயிட்டாரு, பட் அப்போ அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும் போதே எங்களால போக முடியலன்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து சாமி சத்தியமா நம்மளால ஏத்துக்கவே முடியல. சிடிஆர் நிர்மல்குமார்ல இருந்து ஆதவ் அர்ஜுன்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா கதைக்கு மேல கதை, அவதூறுக்கு மேல அவதூறு தான் பரப்பின்னு இருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் அவதூறு பரப்புன்றாங்க. என்னத்தை எங்க போய் முடிய போதோ. பட் எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது இந்த கரூர் சம்பவத்துல. 10ஆம் தேதி, சரி நீங்க சொல்லுங்களேன், 10ஆம் தேதி விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவாரா வழங்க மாட்டாரா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல தெரிவிக்கலாம்.